ஏண்டி மூக்காயி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்கிட்ட நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஏண்டி புது வருஷம் கோலம் போடுறதானே என்னடி போட்டு வச்சிருக்கிற? கோலம் தானே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கே. உன்னை அழகா பூக்கோலம் போடுனா எழுத்து எழுதி வச்சுக்கிட்டு இதான் கோலம் மாடுன்றியா? நான்லாம் அந்த காலத்தில் கோலம் போட ஆரம்பிச்சேன்னா இந்த தெருவில் தான் அந்த தெருவில் அரை மணி நேரத்தை போட்டு முடிச்சிடுவேன். போடுறா காலைல 5 மணிலேருந்து போடுறா. பசிக்குதுடி, ஒரு 5 நிமிஷம் தேவையான போட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ என்ன கோலமாக கண்டுறாதிய வந்து சேர்ந்துருக்க ஒரு எனக்குன்னு இந்த நாச்சியா பேரை வாங்குறதுக்குனே வந்திருக்கியாடி நீ. முக்காயக்கா படித்தது நிரூபிச்சிட்டியா? படித்ததுனா கோலமாக போட்டு வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஏண்டி கருத்தம்மா, புது வருஷம் ஏன் உங்கள் வீட்டுலாம் எந்த வேலையும் இருக்காதா? என் மருமகள் வந்து கண்ணு வைக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறியா? அவளை குடும்பத்தை பிடிக்கலான்னு பார்க்குறியாடி நீ? அது நடக்கவே நடக்காதுடி. போடி வேலையை பார்த்துக்கிட்டு இந்த நாச்சியாம்மா அந்த உன் மருமகளை பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத. அவ்வளோதான் உனக்கு வந்தனா முடிய ஆஞ்சு யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? போடி மத உன்னைய பார்த்து தான் நீ என் மருமக என்னை எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. இந்த நாச்சியரம்மா இந்த ஏச்சு பேசுகிறா என்ன பேசுகிறவளை வச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்கள் மருமகளோட இருக்கட்டும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கருத்தம்மா இன்னும் எங்கள் அத்தையே நீ எடுத்து பேசுறியா? இங்கேருந்து போ. அது எப்படி அவள் பேசுகிற வரைக்கும் வாய முடி இருந்துட்டு அவள் கிளம்புறப்ப போன்ற இங்கே பாரு மூக்காய், இனிமேல் கூட சேராத பார்த்தா கை கால பிடிச்சா வட்டு போல வச்சுருக்கேன். தெரிஞ்சு வச்சுக்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்து வேலையை பாரு. இரு என் பையன் கிட்ட சொல்லி வைக்கிறேன் உன்னை. போ உன்னை நான் போலீஸில் சொல்லி வைக்கிறேன். மருமகளை குடும்பப்படுத்துறேன். கருத்தமா க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஏன் என் மாமியார் இப்படி எடுத்து பேசுறீங்க? இப்போ நீங்கள் பேசிவிட்டீங்க. இப்போ என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி எங்கள் மாமியா உள்ள போனோன்னு குத்துன்னு குத்துவா என்ன? மூக்காய் அப்படியே இருக்கனால தான் உன் மாமியா உன்னை ஏச்சு பேசுறா தெரியுமா? நீ மட்டும் தைரியமாக இருந்து பாரு, உங்கள் மாமியாவே நீ தூக்கி சாப்பிட்றலாம். எனக்கா என்னதான் இருந்தாலும் உங்கள் எங்கள் மாமியார் என்ன பண்ணாலும் நான் பொறுத்து தான் போகணும். ஏன்னா பொண்ணு இல்லையா? எனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா சொல்லுங்க பாப்பா. இப்போ நீ எதுவுமே எதிர்த்து பேசாமல் நீ எதிர்த்து கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா உங்கள் மாமியா உன்னையவே வந்துட்டு இப்படி தான் வச்சு வேலை வாங்கிட்டே இருப்பா. என்னைக்காவது அவள் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சா நீ அவளை கேளு. சரி நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்க? ஆனால் எங்கள் மாமியாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா? அவங்க தான் எனக்கு வந்து போட்டுக்கிறது நகையெல்லாம் கொடுத்து என் வீட்டுக்காட்ட கொடுத்து விட்டாங்க. முக்காய் நான் ஒன்றே ஒன்று உனக்கு சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டுன்ற பேரில் இவங்களை நம்பி மட்டும் இருக்காத. நீ ஏன் சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணு. பேசு, அந்த கருத்துமாக்கிட்டே பேசு. அப்படியே போய் வீட்டு பக்கம் வந்துடாத. கருத்துமா நீங்கள் கிளம்புங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். மாமியார் கூப்பிட்றாங்க பாருங்க. முக்காய் உன்னை எப்படியே விட்டா உன் மாமியை உன்னை ஏச்சு பேச்சிட்டு போயிடுவா. இரு, உனக்கு இதுக்கு நான் ஒரு வழி கட்டுறேன்.